श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद्भगवद्गीता 15வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். श्री भगवानुवाच ऊर्ध्वमूलमदः शाखम् अश्वत्थं प्राहुरव्ययं छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित्। भगवद्गीता மூடாவது ஷட்கம் அப்படின்னா 13வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் வர இந்த 6 அத்தியாயங்களுக்கு சேர்ந்து 3வது ஷட்கம்னு கூப்பிடுறோம். இந்த 3வது ஷட்கத்தில் முதல் 3 அத்தியாயங்கள் அப்படின்னா 13, 14, இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த 15வது அத்தியாயம், இந்த 3மே கூட ஞான யோகத்துடைய சாரம். இதுதான் சாராம்சம். வேதங்களுடைய உபனிஷத்துகளுடைய சாரம் மொத்தம்னு சொன்னால் இந்த 3 அத்தியாயங்களுக்குள்ள இது பகவான் ரொம்ப சுலபமான விதமாக கொஞ்சம் ஸ்லோகங்களுக்குள்ளேயே விவரித்து சொல்கிறாரு. முக்கியமாக இந்த 15வது அத்தியாயத்தில் 20 ஸ்லோகங்கள். அதில் பகவான் அர்ஜுனனு கேட்கலன்னா கூட 14வது அத்தியாயத்தில் முடித்த அந்த கடைசி அம்சமான பிரம்ம பூயாய கல்பதே, அப்புறம் அந்த பிரம்மம் அமிர்தம், அவ்யயம், ஏகம், நித்தியம், சாரம் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்தினு அர்ஜுனனுக்கு இன்னொரு விதமாக இன்னொரு தடவை இன்னொரு விதமானா பதங்களுடைய உபயோகம் வேறு மாதிரி இருக்கலாம். இன்னொரு வாட்டி அர்ஜுனனுக்கு இது இன்னும் கூட விவரிக்கலாமே அப்படின்னு தோணிச்சு. அதனால் அந்த ஞான விஷயத்தினே பகவான் தொடர்ந்து பேசுகிறார். இதில் முதல்ல ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை நம்ம கடந்த சத்சங்கத்திலே பார்த்தோம். ஸ்ரீ பகவானுவாச்ச, இந்த உலகம் என்பது மொத்தம் அது ஒரு விருட்சமாக கல்பனை பண்ணி, இந்த உலகத்துக்கு இன்னொரு பேரு சம்சாரம். சம்சாரம் அనే பேரு பொதுவாக சாஸ்திரத்தில் சம்சாரம் ஒரு சாகரம் போல், அதில் விழுந்தவன் நீச்சல் அடித்து தப்பிச்சுட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. யாருக்கு இது சம்சாரம் துக்கமயம் உலகத்தின்னு பார்த்தா, யாருக்கு துக்கம் கொடுக்கும் உலகம் தொந்தரவு பண்ணுவன்னா அக்ஞானிகளுக்கு. அதனால் உலகத்தினு நம்ம 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று உலகத்தினை பார்த்து இது என்ன ஆக்சுவலாக உண்மையாக இந்த உலகம்னா என்ன அப்படின்னு இந்த ஜகத்தை பற்றி விசாரணை பண்ணுறது. அப்படி இல்லாமல் இன்னொரு வகை என்னென்னா இந்த உலகத்தினை பார்த்து விசாரப்படுறதுன்னா துக்கப்படுறது. ஞானிகள் இந்த உலகத்தினை பற்றி விசாரணை பண்ணி இந்த உலகத்தினை ஆனந்தமாக பார்க்குறாங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறாங்க. ஆனால் அக்ஞானிகள் இது சத்தியமனன்னு சொல்லிட்டு இது பற்றி தெரியாதனால, விசாரணை செய்யாதனால உலகத்தினை பற்றி விசாரப்படுறதுன்னா கவலைப்படுறான், துக்கப்படுறான், இந்த உலகம் என்ன தொந்தரவு பண்ணுறதுன்றான். அப்படின்னு பகவான் இந்த ஜகத்து மொத்தம் கூட இந்த சம்சாரம் என்பது ஒரு விருட்சம் மாதிரி. விருட்சத்துக்கு இந்த ஜகத்து சம்சாரம்னு சொல்கிறதுக்கு பல சிமிலாரிட்டிஸ்
ஒரே மாதிரி அடையாளங்கள் இருக்கிறதுனாலன்னு சொல்லி கடந்த வகுப்பில் பார்த்தோம். இந்த சம்சாரமனை விருட்சம் இது தலகையிலாக இருக்கிற மாதிரி வர்ணனம் அப்படின்னு அர்த்தம். மூலம் வந்து இதுக்கு எங்கே காரணம் எங்கே இருக்கனேது சட்டுன்னு அவ்வளோ வெளியிலோ பார்த்து தெரிஞ்சுக்க முடியல. மனசு இந்திரியங்களை வச்சு பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஆராய்ச்சி பண்ணுறோம், விசாரணை செய்கிறோம். ஆனால் இந்த உலகத்துடைய ஆரிஜன் எங்கனே இது வந்து ஊர்துவம் எங்கோ இருக்குன்னா, ஆனால் அதோடைய கலைகள் தான், சாக்கைகள் தான், பிரான்ச்சஸ் தான் இங்கே நமக்கு தெரியறது அப்படின்னு சொன்னாங்க. இந்த விருட்சத்துக்கு வந்து அஸ்வத்த விருட்சம்னு பேர். அஸ்வத்தமன்னா நாளைக்கு கூட இருக்குமானே இது நம்பிக்கை இல்லை, இருக்காது. எது நாளைக்கு கூட இருக்காதோன்னா தினம் தினமும் மாறிக்கொண்டே இருக்கிறதோ அதுக்கு பேர் அஸ்வத்த விருட்சம். ஆனால் இது எப்படி நிற்கிறது? இந்த விருட்சத்து மேலே இருக்கிற பல ஜீவர்களான பறவைகள், இந்த பறவைகளுக்கு எல்லாத்துக்கும் மேலே பிரான்ச்சுக்கு போகலாம், கீழே பிரான்ச்சுக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு பல பிரான்ச்சஸ் இருந்தால் தானே. அப்படி இந்த வேதங்கள் வந்து இந்த விருட்சத்தினை, சம்சார விருட்சத்தினை ப்ரொடெக்ட் பண்ணி நடத்துறது. அப்படின்னு சந்தாம்சி எஸ்ய பரிணானி, உலகத்துக்கு இலைகள் எப்படி, விருட்சத்துக்கு இலைகள் எப்படி உயிர் கொடுக்குமோ, ஆகாரம் கொடுக்குமோ, அந்த மாதிரி இந்த 4 வேதங்களும், அதிலும் முக்கியமாக இந்த கர்மகாண்ட பாகந்தான் இந்த ஜெகத்தனேது இப்படி இது ரட்சித்து இதனை காப்பாற்றிட்டு நடத்துறது. அப்போது வேதம் என்பது இந்த சம்சார விருட்சத்துடைய வர்ணனம் பண்ணுறது. இதில் பல இடங்களும் பல அனுபவங்களை அனுபவிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு வேண்டிய விஷயங்கள்னு சொல்கிறது. கடைசியில் அதெல்லாம் சொல்லிட்டு இது ஒன்றும் இல்லை, இது ஒரு தோற்றம் மட்டும்தான், கல்பனை மட்டும்தான், கனவு மாதிரிதான்னு சொல்லிட்டு ஞானமும் கொடுக்கறது அதே வேதங்கள். அதுதான் கடைசியில் சொல்கிறாரோ, வேதத்துடைய பூர்வபாகமும் புரிஞ்சுக்கிட்டே அப்புறம் வேதத்துடைய அந்த பாகத்தினை யார் புரிஞ்சுக்கிறானோ, அந்த பாகங்களில் சொன்ன ஞானம் யார் அடையிறானோ அவனு தான் உண்மையாக இந்த வேதத்தினை தெரிஞ்சுக்கிறவன. அப்படி என்ன அர்த்தம்? இன்னொன்று வந்து அந்த காரணமான பிரம்மம், ஆதாரம், ஆத்மா, அது நானனு யார் தெரிஞ்சுக்கிறானோ. ஏன்னா இந்த விஷயத்தினை டைரெக்டாக பகவான் இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். வேதைஷ சர்வைஹி அகமேவ வேத்யஹனேது. அதுக்கு இங்கே நம்ம பீஜம் ஃபவுண்டேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். யஹ தம் வேத ச வேதவிது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சிருஷ்டி பிரக்ரியா, சிருஷ்டி வர்ணனம், சம்சார வர்ணனம் பண்ணுறார். முதல் 3 ஸ்லோகங்களுக்குள்ள இந்த சம்சார விருட்ச வர்ணனம் இது சொல்லி கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம் எதுக்குன்னா, இந்த சம்சாரம்னா என்ன అనేది நம்ம விசாரணை பண்ணுறோம். இந்த உலகம் என்னது விசாரணை பண்ணுறோம். அப்படி விசாரணை பண்ணாத அப்புறம் இதில் வந்து இது உலகம் நிஜமா போயா, இது என்னை பந்திக்குமா, இல்லை நான் மோட்சம் அடையுமா, நான் முக்தந்தானான்னு மோட்சத்துக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இங்கே கூடவே இன்னொரு பாயிண்ட்டும் சேர்த்துக்கணும். நம்ம அஸ்வத்தம் விருட்சம் అనేది సంసారం అనేది சொல்லும்போது வெளியில சமஷ்டியாக பார்க்குறோம் பெருசாக. ஆனால் நம்மளுடைய சரீரம் எடுத்துக்கிட்டாவே ஒரு மனிதன் சரீரம் எடுத்துக்கிட்டு பார்த்தாவே இதே ஒரு விருட்சம் மாதிரி தான். இது ஒரு தனிப்பட்ட ஒரு விருட்சம். மொத்தம் சம்சாரத்துக்கு ரூட்டு காரணம் வந்து பரமாத்மா பிரம்மம். ஆனால் இந்த சரீரம் வந்து இங்கே நிந்தி சேஷ்டை பண்ணி இது மறுபடியும் பிறந்து மறுபடியும் இறந்து இப்படியெல்லாம் ஆகிறதுக்கு காரணம் இதோடைய மூலம் அஜ்ஞானத்தோட கூடியிருக்க நான் தான் ஜீவன்தான். அஜ்ஞானத்தோடு கூடியிருந்தால் நானும் ஜீவனம்.
எனக்கு உள்ளே இருக்கிற அஜ்ஞானம் போயிடுச்சுன்னா நானே பரமாத்மா, நானே பரமாத்மா. அந்த அஜ்ஞானத்தினால ஏற்படுற இந்த சரீரம் இதையும் ஒரு தனிப்பட்ட விருட்சம். அதனால் அஸ்வத்தமன்னா இந்த சரீரத்தை பற்றி கூட நமக்கு மூலம் என்ன எங்கே என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் சம்சாரமும் விருட்சம்னா வெளியிலே பார்க்கக்கூடாது. இந்த சரீரம் கூட அதே மாதிரி தான். இதோடைய காரணம் கர்மானே பீஜம், அது திரும்பி ஜன்மத்துக்கு காரணம். அது என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது, எங்கே நடக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்க. ஸோ இந்த விஷயமா சொல்லி கண்டினியூஷன் இப்போ 2வது ஸ்லோகத்துலேயும் இந்த விருட்சமே இன்னும் அது அதோடு நிற்கலை. அதுக்கப்புறம் அது என்னாச்சு, பல விதமாக அது விஸ்தரிச்சது. 2வது ஸ்லோகம் படிக்கிறோம். अधश्चोर्ध्वं प्रसृतास्तस्य शाखाः गुणप्रवृद्धा विषयप्रवालाः अधश्च मूलान्यनुसन्ततानि कर्मानुबन्धीनि मनुष्यलोके. 2வது श्लोकम्. तस्य शाखाः प्रसृताः. இந்த அஸ்வத்த விருட்சமனே சொல்லப்படுற இந்த சம்சார விருட்சம் அதோடைய சாக்கைகள் பிரான்ச்சஸ் பிரஸ்ருதாக நல்லா வியாபிச்சு பரவி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, பிரான்ச்சஸ் అనేది பற்றி முன்னாடியே சொன்னார். பிரஸ்ருதாஸ்ய சாக்கா இப்போ ஸ்பெஷலாக மறுபடியும் அதஹச்ச ஊர்தஹச்ச, மேலக்கையும் கீழக்கையும் இல்லைன்னா எல்லா பக்கம்னு சொல்லணும். ஆனால் முக்கியமாக இங்கே அதஹன்னா கீழே, ஊர்தான்னா மேலம் மேலே. அப்படின்னா புவனம் பிரம்மாண்டம் 14 லோகங்கள் எடுக்கும்போதும் மேல லோகங்கள் பலது. அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பத்தினிருந்து ஆரம்பித்து, ஹிரண்ய கர்ப்பன் யாரோ சதுர்முக பிரம்மகிட்டேருந்து ஆரம்பித்து இங்கே கீழே அவர் இருக்கிறத மேலே பிரம்மலோகம், அதுதான் டாப் மோஸ்ட். அப்புறம் கீழே இருக்கிற பாத்தாள வரைக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம். இல்லை ஆபிரம்ம பிபீலிகாந்த தனுஷு, பிரம்மதேவனுடைய சரீரத்தோடு ஆரம்பித்து ஒரு சின்ன எறும்பு இல்லைன்னா ஒரு கிராஸ், ஒரு புல், அங்கே வரைக்கும் இருக்கிற இந்த மொத்தம் சேர்ந்து மேலே பிரான்ச்சஸ் கீழே பிரான்ச்சஸ். அதனால தான் பிரம்மதேவன் தான் முதல் வந்த சரீரனால சிருஷ்டி அண்ணாவே சதுர்முக பிரம்மா. அது புராணங்களுக்குள்ள பகவான் ஸ்ரீமன் நாராயணோட தொப்பிலிருந்து தாமரை பூ விரிஞ்சது, அதில் பிரம்மாஜி ஆவிர்பவிச்சாருன்னா உபனிஷத்தில் கூட அப்படிதான் பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா அப்படின்னு முண்டகோபனிஷத்தை ஆரம்பிக்கிறது இல்லையா. அப்படிப்பட்ட இந்த அஸ்வத்த விருட்சத்துடைய பிரான்ச்சஸ். அப்படின்னா இன்னொரு விதமான அர்த்தம் என்னன்னா, லோகங்கள் அந்தந்த லோகங்களுக்குள்ளே என்ன இருக்கு, இங்கே லோகம்னா அனுபவங்கள்னு எடுத்துக்கணும். அனுபவங்கள்னா ஹையர் யோனிஸ், உன்னத ஜன்மங்கள், அப்புறம் லோயர் யோனிஸ் கீழே. ஓகே, அப்படின்னா அமீபா வரைக்கும் பல வகையான சரீரங்கள் இருக்குல்ல, ஜந்து, பறவை, பூச்சி, இப்படி அங்கே வரைக்கும். அப்படின்னா ஹையர் யோனிஸ் அண்ட் லோயர் யோனிஸ். இப்படி இதெல்லாமே எப்படி வளர்ந்து எப்படி எதனால் இருக்குன்னா குணப்பிரவருத்தாக, 3 குணங்கள் இயற்கை பிரகிருதியில் 3 குணங்கள்னால தான் இந்த எல்லா வித்தியாசம் டிஃபரன்ஸ் தெரிகிறது. குணப்பிரவருத்தாக இந்த குணப்பிரவருத்தானே வார்த்தை 14வது அத்தியாயத்தில் குணத்ரய விபாக யோகத்தில் பார்த்தோம். சத்வலோக பிரவருத்தः
ஊர்த்வலோகः. சத்வகுணம் பிரவருத்தமாயிருந்த நல்ல இருந்த ஊர்த்வலோகः. ரஜோகுண பிரவருத்தः மர்த்தியலோகः. மர்த்தியலோகம்னு நாம் இருக்கிற இந்த பூலோகம் நடுவில். தமோகுண பிரவருத்தः அதோலோகः. இந்த குணங்களுடைய பிரபாவம் பற்றி 14வது அத்தியாயத்தில் பகவான் சொல்லியிருக்காரு, நம்ம கேட்டிருக்கோம். ஸோ லோகஹான்னா இங்கே அப்படி லோயர் யோனிஸ், த லோயர் ஊம்ஸ் ஆர் ஹையர் ஊம்ஸ். அப்போ ஹையரில் போகும்போது என்ன ஆகிறது, மோர் ரிஃபைன்டு. அப்பர் அண்ட் லோயர் லோக்காலன்னா ஸ்பேஸ் வைஸ் இல்லை, தூரம் மேலே கீழே மட்டும் இல்லாமல் மோர் அண்ட் மோர் ரிஃபைன்டு, மோர் அண்ட் மோர் ரிஃபைன்டு. அந்த ரிஃபைன்மெண்ட் வைஸ் அது மேலே கீழேன்னு சொல்கிறோம், ஹையர் லோயர்னு கிரடேஷன். அப்படி பார்க்கும்போது நல்ல என்னது ரிஃபைன். சரீரத்திலே பாருங்கள் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது, 84 லட்சம் வகையான யோனிகளுக்குள்ள. அப்போ அதில் பார்த்தா மேலேக்கு போகும்போது மேலே லோகங்களும் பித்ருலோகம், கந்தர்வலோகம், மனுஷ கந்தர்வலோகம், தேவகந்தர்வலோகம், இந்திரலோகம், அப்புறம் அப்படின்னா ஸ்வர்கலோகம், அப்புறம் சித்தலோகம், தபோலோகம், ஜனலோகம், அப்படி மகர்லோகம். ஸோ எல்லாமே ரிஃபைன்டு, மோர் அண்ட் மோர் அண்ட் மோர். அங்கே என்னப்போ அங்கே அந்த சரீரமும் அந்த மனசு அந்த சென்சஸ் இது எல்லாமே கூட ஃபைன் குவாலிட்டிஸ், ரிஃபைன்டு. இப்போது ரிஃபைண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபைன். இது புரியணும்னா இந்த ரேக் நம்ம என்ன பெட்ரோல் காருக்கு ஊற்றுறோமோ அதே பெட்ரோலு விமானத்துக்கு ஊற்றிட்டா விமானம் பறக்காது. விமானத்துக்கு ஊற்றுற பெட்ரோல் கொஞ்சம் நல்லா இன்னும் ரிஃபைண்டாக இருக்கணுமா. அப்புறம் ராக்கெட்டுக்கு ஊற்றுற பெட்ரோலு ஆர் வாட் எவர் தட் ஃபியூயல், அது எந்த ஃபார்ம்லையும் அது இன்னும் ரிஃபைண்டாக இருக்கணுமா. பார்த்தீங்களா, ஏன்னா அது போகிற வேகம் அந்த அதோடைய அது அப்படி ரிஃபைன்டு ஃபியூயலாக இருக்குமா, இந்தனம். அந்த மாதிரி தான் இங்கே இந்த லோகங்கள் எல்லாம். அப்போது நேச்சுரல்லி அங்கே சுகங்கள் கூட ரொம்ப ரிஃபைன்டு, மோர் சென்ஷுவல் ப்ளெஷர்ஸ் இருக்கும். அப்போது கீழேக்குன்னு சொல்லும்போது பாருங்கோ, பாடி வைஸ் அன்ரிஃபைன்டு, மோர் கிராஸ், ரொம்ப கஷ்டமான சரீரங்கள், புழு பூச்சி அங்கே வரைக்கும் எல்லாம் வரும். அப்போது இல்லை ராட்சச அசுர சரீரங்கள், அந்த சரீரங்கள், பாம்பு, தேல், என்னென்னமோ இருக்குல்ல இந்த மாதிரி. அப்போது நேச்சுரல்லி அதோடைய சென்சஸும் நாட் மச் ரிஃபைன்டு. மனசனேது அங்கே அவ்வளவு இல்லை, அதெல்லாம் ப்ரோக்ராம்டாக தான் நடக்கும் இல்லையா. அப்போது இப்படி இருக்கிற இவங்களுக்கு மேலே லோகங்களுக்கு போகிறவங்களுக்கு அங்கே அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடையாது. அந்த சுகங்கள் அனுபவிச்சுட்டே இருக்கணும். அவங்க அதெல்லாம் விட்டுட்டு போதும் எனக்கனே வரத்துக்கு இல்லை, அந்த புண்ணியம் தீர்ற வரைக்கும் அங்கே அனுபவிக்கணும். கீழே லோகங்கள் இருக்கும்போதும் கர்மலோ சாய்ஸ் கிடையாது, புண்ணிய பாப்பம் அனுபவிச்சுட்டே கஷ்டப்படணும். மனுஷலோகத்தில் தான், மனுஷ ஜன்மத்துக்கு தான் இந்த சாய்ஸ் இருக்குது. வரும் அந்த பாயிண்ட்டுக்கு மறுபடி வருவோம். இது முன்னாடி ஒரு இடத்துல பேசினது தான். சரி, இங்கே அப்படிப்பட்ட குணங்களினால் பிரவருத்தமாயிட்டு இருக்கிற இந்த சம்சார விருட்சம் விஷயப்பிரபாலாக. விஷயப்பிரபாலாகன்னா விஷய வாசனைகள்னு சொல்லப்படுற ரொம்ப டெண்டர் லீவ்ஸ். பிரபாலாகன்னா ஒரு மரத்திலோ கொடி செடியிலோ கூட பார்த்தா இப்போ வந்துட்டுருக்கிற அந்த இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக, ரொம்ப சாஃப்டாக, டெண்டராக, பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக அப்படி இருக்கும் பார்த்தீங்களா. இல்லை சின்ன ஃப்ளவர் பட்ஸ்ன்னு கூட எல்லாம் இங்கே பிரபாலாகன்னா டெண்டர் லீவ்ஸ். அது என்னன்னா விஷய பிரபாலாக. விஷயன்னா விஷய வாசனைகள், டிசைர்ஸ், ஆசைகள் அப்படின்னு சொல்கிற
அதெல்லாம் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் த இந்த பிரபாளாக. சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் உலகத்தில் பாருங்கள் எத்தனை விஷயங்கள் அட்ராக்டிவான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. 5 புலன்களுன்னு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, அதனால் மனசுன்னு அட்ராக்ட் பண்ணுற பல விஷயங்கள் இருக்கு. அதனால் த ஆப்ஜெக்டிவ் வேர்ல்ட் இஸ் காஸ் ஃபார் தி ஆல் த அட்ராக்ஷன்ஸ். அதனால் அட்ராக்ஷன் ஆகும்போது என்ன அந்த எல்லா ஆசைகளுக்கு டெம்டேஷன்ஸுக்கு காரணமாகிறது இந்த வேர்ல்ட்லி ஆப்ஜெக்ட்ஸ். அந்த அட்ராக்ஷன்ஸு அந்த டெம்டேஷன்ஸு ஏற்படுத்துகிற அந்த ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டுக்கு பேர் தான் பிரபாளாக விஷயங்கள். அந்தந்த புலங்களுக்கு அந்தந்த விஷயத்துக்கு அந்தந்த ஆப்ஜெக்ட். அதனால தான் பார்க்குறோம் இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அடிக்கடிக்கு இப்போது நடக்கிற இந்த சீசன் ஆடி தள்ளுபடி சேல் ஆல்ரெடி, அப்புறம் தீபாவளி தமாக்கா, அப்புறம் பொங்கல் பொருட்காட்சி, அப்படியெல்லாம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணி நம்மளை வந்து டெம்ப்ட் பண்ணுறது இல்லையா. 1 2 3 அப்பா எத்தனை துணிமணிகள், சாப்பாடு, கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு வாய்க்கு எல்லாத்துக்கும் உடம்பு மொத்தத்துக்கு இப்படி விஷய பிரபாளாக எதாவது எதுக்கோ அட்ராக்ட் ஆகிறோம். ஒருத்தர் ஒரு இதுக்கு அதுக்கு இதான் விவேக சூடாமணியில் சங்கரர் சொன்ன மாதிரி ஒரு இந்திரியத்துக்கு அடிமையான ஒரு குரங்க மாதங்க பதங்க மீனானே அங்கே 5 எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. அது ஒரு இந்திரியத்துக்கு தான் அடிமையாக இருந்து பிராணத்தினை விட்டுட்டு சத்தி போடுறது. அப்போ மனுஷன் 5 புலங்களுக்கு அடிமையாக இருந்த இவனுடைய கதி என்ன பாருங்க. அப்புறம் இதோடைய மூலம் எப்படி இருக்குன்னா அதஹச்ச மூலானி அனுசந்ததானி. சரி, பகவான் ஜகத் மொத்தத்துக்கு மூலம் ரூட்டுன்னா அங்கே பகவானுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பகவானோட சிருஷ்டினால் பகவானுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் உருவாகி வந்த இந்த தனிப்பட்ட ஒரு சரீரமான விருட்சத்தில் இருந்து இந்த ஜீவனுக்கு தான் இந்த மூலம். இவனு ஒன்றும் இவனுக்கிட்டேருந்து சில வேர்கள் ரூட்ஸு வளருது. இந்த மனுஷனு வளர்த்திட்ட இந்த ரூட்ஸு தான் அபிமானம், தேகாபிமானம், ஜீவாபிமானம். இப்படிப்பட்ட மூலங் வெரி டீப்லி இந்த ரூட்ஸு வந்து மூலம் ஒரு மூலம் இல்லை, மதர் வேறு மட்டும் இல்லை, அம்மா வேறு, அதுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன குட்டி குட்டி வேர்கள் இருக்குது. அதெல்லாம் வெரி டீப்லி ஸ்ப்ரெட்டட் இந்த ரூட்ஸு. ஓகே, அனுசந்ததானி அனுப்பிரவிஷ்டானி. சில மரங்கள் பில்டிங்குக்கு பக்கத்தில் இருந்து அது பெரிய பில்டிங்காக, பணக்காரனோட பில்டிங்காக, ராஜாவுடைய மாளிகைன்னு கூட அந்த விருட்சத்துக்கு ஒன்றும் இல்லை. அந்த வேறு வந்து போகணுன்னா அது எப்படியாவது உடச்சிக்கிட்டு பெருசாகி வளர்ந்துட்டே போகும். சவுறு கூட உடச்சிடும். அவ்வளவு பவர் அதுக்கு பாருங்கள். ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டே இருக்கும். சின்னது குட்டி. அந்த மாதிரி தான் இந்த விஷய பிரபாலாக இந்த சம்சார விருட்சத்தில் முக்கியமாக ஜீவனால் உருவாக்கப்பட்ட இந்த கர்ம பந்தம், கர்ம ஃபலம், இதெல்லாமே அதான் சொல்கிறார் உடனே பக்கத்தில் கர்மா அனுபந்தீனி. இதெல்லாம் எப்படி டைட் பண்ணிப்போ வேர்கள் வந்து வளரும்போது பூமியில் மண் டைட்டாக பிடிச்சிக்கும். மண்ணுக்குள்ளே தான் இதெல்லாம் போயிருக்கும். அதனால தான் ஒரு செடி மரத்தினை எடுக்கும்போது, அந்த ரூட் எடுக்கும்போது மண்ணோடு சேர்ந்து வரும்போது ரொம்ப வெயிட்டாக கஷ்டமாக இருக்குது. சுற்றி நோண்ட வேண்டியிருக்கு. சுற்றி நோண்டி நல்ல புல்டோசிங் பண்ணால் தான் வந்துடும். கடப்பாறை போட்டு நல்ல நோண்டி அப்புறம் எடுக்க வேண்டியிருக்கு. அதனால தான் எது இந்த பந்திக்கிறது, அங்கே மண் அந்த ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தானும் அது கூட சேர்ந்து ஸ்ட்ராங்காக வெயிட்டாக இருக்குமா. கர்மானே இந்த களிமண் மாதிரி
பூமி கர்ம அனுபந்தினி. ஓகே, இது எதுனாலன்னு இந்த ரூட்ஸ் எல்லாம் விருத்தியாகி, ரூட்ஸ்ன்னு என்ன, கர்மங்கள், கர்ம வாசனைகள், விஷய வாசனைகள், இதெல்லாமே கூட கர்மத்தினால பலவர்த்தமாயிட்டு பந்திக்கப்படுறது, ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். கவனிக்கலை, நம்ம ஒன்றும் பண்ணலன்னா அந்த மரம் சின்னதாக இருக்கும்போதே இங்கே இருக்கணுமா, இது இருந்தால் நல்லதா இல்லைன்னு சொன்னால் தெரிஞ்சு எடுத்துடலாமா அப்படின்னு. ஆனால் அது ரொம்ப பெருசானதுக்கப்புறம் எடுக்கணும்னா கண்டிப்பாக கீழே பக்கத்தில் இருக்கிற பில்டிங் ஃபவுண்டேஷன் எல்லாம் உடச்சி தான் எடுக்க வேண்டியிருக்கு, கஷ்டமாக இருக்கும். ஸோ கர்ம அனுபந்தினி, கர்மனே இந்த வேர்கள், விஷயங்களே சின்ன சின்ன குட்டி வேர்கள், எல்லாத்துக்கும் மூலம், இந்த மூலமான வேறு வந்து விஷய வாசனைகள். அதே வந்துச்சு அப்படின்னா கர்மா. அதனால கர்ம தான் எல்லா அனர்த்தக்கு இது காரணமாக இருக்கு. அப்படி இருந்து எங்கே இது யாருக்கு, மனுஷலோகே, அதுதான் முக்கியமான வார்த்தை. கர்ம இப்போ தான் சொன்னானோ, கர்ம பந்தம் கர்மத்தில் ஒன்று விடுவிக்கிறதுக்கு, விடுவிச்சுக்கிறதுக்கு, அப்புறம் கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும், டு டூ, டு நாட் டு டூ அதர் வே. அந்த சாய்ஸ் வந்து மனுஷனுக்கு தான் இருக்குது. அதனால் புண்ணிய பாபம் அது எல்லாத்தையும் தாண்டி வந்து குணாதீதன் ஆகிறதுக்கு, இது எல்லாத்துக்கு மோட்சம் அடைகிறதுக்கு, ஞானம் அடைகிறதுக்கு மனுஷ சரீரம், மனுஷ ஜன்மதா சூட்டபிள். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த மனுஷலோகத்தில் தான் இந்த கர்மமனே பந்தம். அதனால தான் இங்கே கர்மம் நடந்துட்டு இருந்தால் கூட, பிராரப்தம் இருந்தாலும் அது இருந்தாலும் இது இருந்தால் கூட, வேறு எந்த சரீரத்தில், எந்த யோனி சரீரத்திலையும் இந்த விஷயத்தில் வந்து வெளியே வந்து ஞானம் அடைய முடியாது. எங்கே மேலே லோகங்களில் ரொம்ப ரொம்ப சுகங்களாக இருக்கும்போது, ஸ்வர்க்கத்தில் அப்படி குறையாத சுகங்கள் அப்படி இருக்கும்போது அங்கே வயசாகாது, சரீரத்துக்கு வியாதி வராது, பசி தாகம் இருக்காது. அப்படி இல்லாமல் இருக்கும்போது, சுகங்களே வந்துட்டு இருக்கும்போது யார் டிவிக்கு முன்னாடி இருந்து எழுந்திரிச்சு போயிடுவான்? டிவின்னா அங்கே ரொம்ப ஊர்வசி, டான்ஸு, எப்போ பார்த்தா அந்த அமிர்தம் குடிக்கிறேனே, போகங்கள் தான், போக சரீரங்கள் அதில். அதனால் போக சரீரத்தில் பகவான் எங்கே ஞாபகம் வருவான்? யாராவது ஞானம் அடையணும்னு ஆசை வருமா அங்கே? அதனால் போக யோனிகளுக்குள்ளே போனாலும் கஷ்டம்தான். இல்லை கேவலம் லோயர் யோனிஸ்குள்ளே வந்த போக யோனிஸ் அதெல்லாம் இங்கே வந்து துக்க யோனி. ஓகே, துக்க யோனிஷு, துக்க யோனிகளுக்குள்ளும் போது இங்கே என்ன இருக்குது? இங்கே தப்பிச்சுக்க முடியாது, அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் அந்த மனுஷ சரீரத்தில் இருந்தால் ஒரு பக்கம் துக்கங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் சுகம் இருந்தாலும், அதனால சுக புண்ணிய பாபம் பாதி பாதி இருந்தால் தான் மனுஷ சரீரம்னு சொன்னோம் இல்லையா? அதனால இது பெஸ்ட்டு பாடி யோனி, மனுஷ சரீரம் ஜென்மா. அதனால் இங்கே பிரயத்தனம் பண்ணணும். அதெல்லாம் பகவானே சொல்லுவார். ஸோ இப்போ 2வது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்? அந்த விருட்சத்துடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட்டு, அது எப்படி பலவர்த்தமாகி ஸ்ட்ராங்காக இருக்குது. கர்ம అనేది பந்தம் முக்கியம். அதில் அப்புறம் விஷய வாசனைகள், லோக்கத்தில் இருக்கிற உலக ஆப்ஜெக்ட்ஸு, சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸு, இதெல்லாம் சேர்ந்து இந்த விருட்சம், சம்சாரம்னு விருட்சம் அப்படி பலமாக நிற்கிறது. இது வந்து தனித்தனியாக ஒரு மனிதன் தன் திருஷ்டிகோணத்தில் வந்து அவனுடைய சரீரம், அவனுடைய மனசு, அவனுடைய புத்தி எல்லாத்தையும் வச்சு என்ன இது, இந்த விருட்சம் என்ன, இது எப்படி வந்தது, எப்படி நிற்கிறது, அப்புறம் இப்போ வந்துச்சு இந்த சரீரம்னா இது உளுந்து போனால் கூட மறுபடியும் இன்னொரு சரீரம் வரும் இல்லை, ஏன்னா இதுக்கு ரூட்ஸ் ஆல்ரெடி இருக்கு, அதே டிஸ்ட்ராய் ஆகலை. அதனால் திரும்பி அதனால தான் வேர் எடுக்காமல் நீங்கள் விருட்சத்தினே வட்டிட்டா மறுபடியும் அது களைகள் வந்து வளரும். அதனால் இது
சேதனம் பண்ணவே முடியாது. ஓகே, அதனால் which cannot be destroyed, அதுக்கு பேர் விருட்சம். இன்னொரு அர்த்தம் சொன்னோம், which can be destroyed also விருட்சம்னு சொன்னோம். டிஸ்ட்ராய் பண்ணுறதுன்னா அது வேரோடு எடுத்தால் தான் டிஸ்ட்ராய் பண்ண முடியும். இன்னொரு அர்த்தத்தில் அப்புறம் அந்த விருட்சம் உழுணுன்னா கட் பண்ணாதான் விழும். இல்லைன்னா அது காற்று வந்து பலமானது ஏதாவது வந்து விழுந்தா என்னாச்சு, திரும்பி வளரும். இப்போது அந்த பலமான இந்த விருட்சத்தினை, பந்தத்துக்கு காரணமான இந்த சம்சார விருட்சத்தினை எப்படி கட் பண்ணி வேரோடு எடுக்கிறது, அது சொல்ல போகிறார் பகவான். இப்போது அடுத்தது 3வது ஸ்லோகத்தில் படிக்கிறோம். ந ரூபமஸ்யேஹ ததோபலப்யதே நாந்தோ ந சாதிர்ந ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூಢமூலம் அசங்கசஸ்திரேண த்ருடேன சித்வா. நான் இங்கே சொல்யூஷன், உனக்கு இந்த சம்சார விருட்சம், இந்த ஜனன மரண இந்த சம்சார விருட்சம், இது பந்தமாக பயப்படுத்துறதா இருக்கா, இது உனக்கு துக்கம் கொடுக்கறதான்னு சொன்னால் இது நீ ரிமூவ் பண்ணு. இந்த விருட்சத்தினை உன மனசுலேருந்து ரிமூவ் பண்ணணும். எப்படி, என்ன சொல்கிறார் பார்க்கலாம். மேலே வர்ணிச்ச இந்த சம்சார விருட்சம் அதோடைய விஷயத்தை இன்னும் இதில் கூட வர்ணனம் வருது. அஸ்ய ரூபம், எதோடைய, அந்த அஸ்வத்த விருட்சம்னு சொல்லப்படுற சம்சார விருட்சமுடைய அதோடைய ரூபம்னா அதோடைய நேச்சர், ஸ்வபாவம், அதோடைய அடையாளம். உண்மையாக இது என்ன அనే விஷயத்தினே அதோடைய ரூபம், இது என்ன, உலகம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு நச்ச ஆதி, இதுக்கு எங்கே பிகினிங் எங்கே ஆரம்பிச்சதுன்னே தெரிய மாட்டேங்குது. பிகினிங் இல்லாத, முதல் இல்லாத. நச்ச அந்தஹ, அந்தமும் இருக்கிற மாதிரி தெரியல, அந்தமும் தெரிய மாட்டேங்குது. இல்லை நச்ச சம்பிரதிஷ்டா, சம்பிரதிஷ்டான்னா நடுபாகம், மத்திய, ஆரம்பம் எங்கே முடிவெங்கே, இது அசல் எது மேலே சம்பிரதிஷ்டான்னா எது மேலே ஆதாரப்பட்டு எது மேலே நிற்கிறது, இந்த நடுவில் காணப்படுறதே இருக்கிற மாதிரி. அப்போது எதையோடைய பிகினிங்கோ எண்டிங்கோ நடுலோ இது என்ன అనేది புரியவே மாட்டேங்குது. இது எங்கே நிற்கிறது అనేది இது இல்லை. ஏன்னா திருஷ்ட நஷ்ட ஸ்வரூபன்றார் சங்கரர். திருஷ்ட நஷ்ட, நீ பார்க்குற திருஷ்யம் தத் நஷ்யம், நீ இப்போ பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் அது நஷ்டமாயிட்டே இருக்கு, நசிஞ்சு போகிறது. அப்போ இது எங்கே இருக்கு, ஆனால் இருக்கிற மாதிரி தெரியறது. அது எங்கே பிராரம்பமாயிடுச்சு அதையும் தெரிய மாட்டேங்குது. இல்லை எங்கே முடிவாகிறது அதையும் தெரிய மாட்டேங்குது. இப்படிப்பட்ட அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து இஹ ந உபலப்யதே, அதோடைய விவரங்கள் எல்லாம் கூட இஹ, இஹன்னு சொன்னால் ரெண்டு அர்த்தம் இருக்குது. இஹன்னா இங்கேன்னு அர்த்தம். இங்கே என்ன அர்த்தம் என்ன, ஓ இங்கில்லை வேறு அங்கங்கே அது இருக்குமா சார், அப்படி இல்லை. இங்கே இப்போ வர்ணிச்ச இந்த காணப்படுறதே, அப்போ இங்கே அதுக்கு ஒரு முடிவு தெரியணும் இல்லையா, அதை பற்றி நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும் இல்லையா, தெரியுமா, சயின்டிஸ்ட்டுக்கு தெரியல. புராணங்களுக்குள்ள கூட இந்த அகண்ட பிரம்மாண்டம் சிருஷ்டினை வந்து வர்ணிக்க முடியாது. இது பகவானோட விபூதி அனந்தமானது, ஆதி அந்த மத்திய ரஹிதம்.
ஆத்யந்தரஹிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி அன்னாரு. அந்த மாதிரி இஹ ந உபலப்யதே, இங்கே நாட் அவைலபிள், கிடைக்காது. அப்படின்னா புரியாது, தெரியாது. இஹன்னு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, விசார காலே, நீ எப்போ இப்படி விசாரம் பண்ணுறியோ, என்ன இந்த உலகம் என்ன, இந்த சரீரம் என்ன, நான் எங்கே நின்று வந்தேன், இப்படியெல்லாம் விசாரணை பண்ணால் இந்த எல்லாம் எப்படி நிற்கிறது, ஆகாயத்தில் கிரகங்கள் எப்படி நிற்கிறது, பூமி எப்படி சுற்றுறது, காற்று வீசுறது, எல்லாம் ஏதாவது விசாரணை பண்ணால் விசார காலே இஹ ந உபலப்யதே. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எப்போ நீ விசாரணை பண்ணுறியோ இது என்ன அண்ணா என்ன ஆகுமா, அது இல்லவே இல்லையாமா. நீ எப்போ விசாரணை பண்ணுறியோ அது அப்போ இல்லவே இல்லை. நான் உபலபியத்தைன்னு அர்த்தம் இங்கே இட் டிஸப்பியர்ஸ்ன்னு அர்த்தம், அது இல்லாமல் ஆயிடுது. எப்படி ரமணர் சொன்ன மாதிரி மனசு என்ன, மனசு என்ன, வாட் இஸ் த மைண்ட், மானசந்து கிம் மார்கணே கிருதே நைவ மானசம் மார்க ஆர்ஜவாத். இது சுலபமாக புரியணும் சொல்லணும்னா, பகவான் இதெல்லாம் விவரிக்கிறது இல்லைங்க, ஜஸ்ட் அவர் அப்படியே ஜிஸ்டாக கொடுக்குறாரு. இந்த நீ பார்க்குற உலகம் இதெல்லாம் இதோட டீட்டெயில்ஸு முன்னு பின்ன நடுவில் இது எப்படி வந்துச்சு, எங்கே போகிறது, என்ன ஆகிறது, இதை எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நீ விசாரணை பண்ணன்னு வச்சுக்கோ, விசாரணை பண்ணால் அது இல்லாமல் ஆகிறது. ஸோ இல்லாமல் ஆகிறதுன்னா நவ் உபலபியதைன்னா அசல் அது இல்லை, உலகமே இல்லை, தேர் இஸ் நோ வேர்ல்ட் அட் ஆல். அதுதான் வேதாந்தனுடைய கன்க்ளூஷன். அந்த கன்க்ளூஷன் அந்த அளவுக்கு இங்கே வரலை, பட் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் உலகம் అనేది இல்லை. எப்படி இது இன்னும் சுலபமாக புரியணும்னா, பொதுவாக நம்ம எப்பவுமே சொல்கிற உதாரணம் தான் கனவு. கனவு இப்போ கரெக்டாக எந்த செகண்டில் கனவு ஆரம்பிச்சது, ஏதாவது டைம் வச்சுக்கிட்டு அந்த டைமில் கனவு ஆரம்பித்ததுன்னு யாராவது சொல்ல முடியுமா? நம்ம டைம் வச்சுக்கிட்டு தான், டைம் பார்த்து தான், அலாரம் வச்சு தான் தூங்குகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அந்த கனவு உள்ள ஒரு அனுபவம், அந்த ட்ரீம் అనేది இந்த டைமுக்கு ஆரம்பிச்சது, இந்த டைமுக்கு முடிஞ்சதானே நீயும் சொல்ல முடியாது. யாராவது ஏதாவது பிரெயினு கிராஃபு அது இதெல்லாம் வச்சுட்டான்னா அவன் பிரெயினில் வேவ்ஸ் டிஸ்டர்பன்ஸ் வந்ததுனால இப்போ இந்த கனவு வந்துட்டு இருக்கணும், நானே அவன் ஏதோ ரிசர்ச் பண்ணான்னு கூட யாருக்கு தெரியும்? அது கனவு வந்துச்சா இன்னும் வேறு ஏதாவது வந்துச்சா எப்படி தெரியும்? அதனால இது ஒரு பெரிய மிஸ்டரி. ஓகே, his story is a history, our story is a mystery. He is a narrow Paramatma. History என்ன, சரித்திரன்னா யாருக்கு முன்னு பின்ன நடுலானே காலம் இல்லாமல் எப்பவுமே இருக்கின்றனதோ அது சரித்திரம். நம்ம பொதுவாக என்னென்னா ஹிஸ்ட்ரி என்ன, சரித்திரன்னா நடந்து போனது எல்லாத்தை பற்றி, இப்போ நடந்து என்ன கொண்டு இதெல்லாம் பேசுவோம் சரித்திரம். அதனால தான் ஹிஸ் ஸ்டோரி is called history, our story is called mystery or misery. அதனால அப்போ கனவுல ஆரம்பமாயிடுச்சு, எப்போ முடிஞ்சது என்ன ஆயிடுச்சு. சரி, ஒருவேளை டைம் சொன்னால் கூட அது இருக்கா, அனுபவிச்ச பார்த்த மனசுனால இந்திரியங்கள் உள்ள தனிப்பட்ட ஒரு மைண்டு தனக்கு தானே ஒரு உலகத்தினே புலங்களை கூட கிரியேட் பண்ணிக்கிறது. வெளியில் இருக்கிற புலங்களை உபயோகப்படுத்தலை, அப்படி உபயோகப்படுத்தாமல் தனக்கு தானே உருவாக்கிட்டு அதை
நல்ல உலகம் மொத்தம் சிருஷ்டி சம்சார விருட்சத்தின்னு பார்க்குறதுங்க. அது ஏதாவது சத்தியமா நிஜமா யாரும் ஒத்துக்க மாட்டோம். அப்போது சாஸ்திரம் என்ன சொல்கிறது, அதே மாதிரி தான்ப்பா இப்போ நீ பார்க்குற இதுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம் நெனவு అని. யார் இதுக்கு நெனவுன்னு பேர் கொடுத்தாங்க? శాస్త్రమే சொல்லிச்சு சார், ஜாகிரதா ஸ்வப்னா சுஷுப்தி అని. இப்போ தானே ரீசெண்டாக படிக்கிறோம், த்ரிஸ்வப்னான் ధునుతే. వేరే இடத்துல కూడా எங்கே வந்துச்சு, இப்போது ஐத்தரை உபனிஷத்தில் த்ரீன் ஸ்வப்னான், மூணுமே ஸ்வப்னமாமா, தூக்கம் கூட ஸ்வப்னமாமா. அப்படின்னு என்ன, எதுவுமே இல்லை ஆனால் எதுவும் நடக்கிற மாதிரி ஒரு அனுபவம் அப்படி ஏற்படுது. ஆனால் எதுவுமே இல்லை ஏதோ அனுபவம் ஏற்படுதுன்னா மூணு அனுபவங்கள்னு த்ரிஷுதாமசு யத்போக்யம் போக்தா போகச்ச யத்பவேத். த்ரிஷுதாமசு மூணு தனியும், தேபியோ விலக்ஷண சாட்சி, மூணுத்துக்கு விலக்ஷணமாக இருந்து சாட்சியாக இருந்து. ஓகே, ஏதோ ஒரு அனுபவம் வந்தது, யாருக்கு தெரிஞ்சது? எனக்கு தெரிஞ்சது. வந்ததே அனுபவம் ஏதாவது இருக்கா? இல்லை. முன்னாடி இல்லை, அப்புறம் இல்லை. ஆதி அந்தः யத் நாஸ்தி தத் மத்திய அபி நாஸ்தி ஏவ. எது முதல்ல இல்லையோ அப்புறம் இல்லையோ, அது நடுவில் எதுவும் இருக்கிற மாதிரி தோணுனா கூட அது இல்லாத மாதிரி தான் சொல்கிறது. இது லாஜிக்கலில் சாஸ்திரம் சொல்கிறது நமக்கு புரியணும். கவனிச்சா நமக்கு இருக்கிற அனுபவம் அப்படி தான். சரி, நம்ம சரீரத்தை பற்றி நமக்கு ఈ శరీరం ఏదో సత్యం అని, ఇది కానపడறது எப்படின்னு சாலிடாக இருக்குன்னா, இது பற்றி ஏதாவது நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியுமா? ஒன்றும் தெரியாது. இது எங்கேருந்து வந்தது? அம்மா வயிற்றுலேருந்து வந்தது என்ன? அதே எப்படி அம்மா வயிற்றில் இருக்கும்போது அது கண்ணுக்கு காணப்படாத மாதிரி ஏதோ இருக்குது. அது எப்படி அப்படி கண்ணுக்கு காணப்படாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் 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 வளர்ந்துட்டு அது எங்கேருந்து எப்படி உருவாயிடுச்சுங்க? சரி, ஏதோ அம்மா வயிற்றுலேருந்து உருவானதுன்னா அந்த இருக்கட்டும், அது நீ ஏன் இது கிளைம் பண்ணிக்கிறேன்? ஸோ எங்கேருந்து வந்தது? இல்லை இது இறந்து போனால் எரிச்சிடுறான் பொறுக்கிறான்னா எதில் போகிறது? பஞ்சபூதங்களுக்குள்ளே போகும். அப்போது பஞ்சபூதங்கள் இப்போ இல்லையா என்ன? இருக்கு. பஞ்சபூதங்கள் இப்பவும் இருக்கு, எப்பவுமே இருக்கு. அப்போ எது வந்துச்சு, எது போச்சு? ஸோ அதனால் எங்கேருந்து வருது இந்த உடம்பு, எங்கே போகிறதுன்னா அதையும் நமக்கு தெரியல. எவ்வளோ நாள் இது ஜீவிக்கும் யாருக்கு தெரியாது. சும்மா ஏதோ சொன்னால் ஜோதிஷர் அப்படின்னு கூட யாருக்கு கரெக்டாக தெரியும் இத்தனை வருடம் இத்தனை நாள்னு? இல்லை, எனக்கு எப்போ அது போகுமோ தெரியாது, அதையும் தெரியாது. அப்போது என்ன பண்ணட்டும்? இப்படி ஒன்றும் டீட்டெயில்ஸு ஒன்றும் தெரியாத இந்த என்னுடைய சரீரம், நான் பார்க்குற இந்த உலகம், இதெல்லாம் இப்போ இப்படி சந்தேகரகிதமாகவே இருக்கே, எதுவுமே தெரியாமல் இருக்கே. அதோடைய விவரம் அதுக்கு సమష్టి రూపంలో பார்க்குற இந்த உலகமనే వృక్షం, వ్యష్టి రూపంలో பார்க்குற இந்த శరీరమనే వృక్షం, இந்த ரெண்டுத்தனி அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. அதுதான் சொல்யூஷன். இது நம்பர் 1 சாதனான்னு வச்சுக்கணும். பகவான் கொடுக்குற சாதனை, ஞான சாதனை. எப்படி இந்த சம்சார பந்தம், சம்சார சக்கரம், இதில் இருந்து எல்லா அஜ்ஞானத்தில் விடுவிச்சுக்கணும்னா அசங்கமனே அஸ்திரத்தினால, அஸ்திரம்னா கத்தியோ கொடாலியோ ஏதாவது சம்மட்டியோ ஏதோ ஒன்று வச்சு அசங்க அது நல்லா பிடிச்சிக்கணும். திருடேன சித்வா. ஒரு இப்போ நான் ஏதாவது கட் பண்ணணும்னா, காய்கறியாவது சின்னது ஏதாவது கட் பண்ண, நானே கத்தி சரியாக பிடிச்சிக்கல,
அப்புறம் அதை எப்படி கட் பண்ணுவேன்? ஏதாவது கட் பண்ணணுன்னா நான் முதல்ல பலமாக அந்த கத்தினை நான் பிடிச்சிக்கணும், எனக்கு கண்ட்ரோல் இருக்கணும். அந்த மாதிரி அசங்கமனே சாஸ்திரம். அசங்கமன்னா வைராக்கியம், அசங்கமன்னா டிட்டாச்மெண்ட்டு. ஓகே, அது எப்படி டிட்டாச்மெண்ட்? இது என்ன ஒரு கண்ணுக்கு காணப்படுமா கத்தி மாதிரி? மனசில் இருக்கு. மனசில் அந்த விவேகமனே கல்லு மேலே வைராக்கியமனே கத்தினி சாண பிடிக்க வச்சுட்டு நல்ல அப்படிப்பட்ட அசங்கம். ஓகே, டிட்டாச்மெண்ட் இல்லாமல் அசங்க சஸ்திரேன அப்படிப்பட்ட இதோட இது நல்ல வேரோட இனிமே வராத மாதிரி நல்ல பலமாக டீப்பாக கட் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணதுக்கு பிறகு என்ன, அது லைன் கம்ப்ளீட் ஆகலை, அடுத்த ஸ்லோகத்தில் கண்டினியூ ஆகிறதுனால அங்கே சித்வா அப்படி கட் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு இருக்குது. அது அப்புறம் என்னன்னு இது பார்க்குறோம். ஆனால் இப்போ இதில் இது அப்போது வெளியில் எதுவுமே வேண்டாமா? யக்னம் பண்ணி, கர்ம பண்ணி, யோகா பண்ணி, உபவாசம் பண்ணி அப்படி ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். సంసారం అనేది, బంధం అనేది మనస్సులో தான் இருக்கு. அப்போ மனசில் இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணணும்? மனசில் இருக்கிறது, மனசு అనేది என்ன? பாவனை தானே, தாட் தானே. அப்போ அது மனசில் அந்த தாட்டுன்னு விட்டுடணும், அவ்வளோதான். சம்சாரம்னு என்ன தெரியுமா? சம்சாரி என்ன யார் தெரியுமா? யார் அவனுடைய மனசில், அவனுடைய மனசு மைண்ட் மென்டலி இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள், பொசிஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் மேலே அவனுடைய பிஹெச்எஸ், பீஸ், ஹாப்பினஸ், செக்யூரிட்டிக்காக எதிர்பார்க்குறானோ, எக்ஸ்பெக்ட் பண்ணுறானோ அவன் சம்சாரி. அதுக்கு பேர் தான் சம்சாரம். expecting the peace, happiness, security from the external world or from my body vruksham அப்படின்னு அது மேலே நம்பி டிபெண்ட் ஆகிருக்கிறதுக்கு பேர் சம்சாரம், அவ்வளோதான். அப்போது அந்த டிபெண்டன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் டிட்டாச்மெண்ட்டு, நான் எக்ஸ்பெக்டேஷன். அசங்க சஸ்திரேன இல்லை, பொதுவாக சாஸ்திரங்களில் சொல்கிறது சங்கரர் எழுதுறாரு, புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனிலிருந்து விடுவிக்கப்படுறது. இந்த பதங்கள் வேறு சந்தர்ப்பத்தில் அப்படின்னா குழந்தைகள், பிள்ளைகள், குடும்பம், அப்புறம் லோகேஷ்னா லோகத்தில் இருக்கிற விஷயங்கள், அப்புறம் பந்துகள், உறவுகள், பேரு, பிரதிஷ்டா, இதெல்லாம். அப்புறம் லோகேஷ்னா வித்தேஷ்னா பணம், சொத்து, செல்வம், அதெல்லாம். இதெல்லாத்தையுமே இருக்கிற இதெல்லாம் அதெல்லாம் விட்டுடுமன்னா எல்லாத்தையும் அப்படி விட்டுட்டு ஓடி போக சொல்லலை. அதுதான் ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எனக்கு பர்மனெண்ட் சாந்தி, ரக்ஷணா, செக்யூரிட்டி கொடுக்கும், ரக்ஷண ஆனந்தம் கொடுக்கும் அనే భావనతని ஒட்டி கொடுக்கறதுக்கு பேர் தான் அசங்கம். எக்ஸ்பெக்ட் பண்ணாத, எதிர்பார்த்தியா ஏமாந்து போவேன், எதிர்பார்த்தியா துக்கப்படுவேன். அந்த துக்கத்துக்கு பேர் தான் சம்சாரம். தவிர வேறு சம்சாரம் అనేది வேறு என்ன பெரிய ஒரு பூதமோ வெளியில் எதுவுமே கிடையாது. ஏன்னா வெளியில் இருக்கிறதெல்லாம் பகவானுடைய ஸ்வரூபம் தான். இது எப்படி உனக்கு சம்சாரம் ஆகும்? இந்த சரீரம் உன்னோடது இல்லை, இதையும் பிரகிருதி. பிரகிருதி எல்லாம் பகவானுடைய மாயா சக்தி, அனந்தமான சமஷ்டி ஒரு சக்தி. அப்போது அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இதுக்கு கர்மனும் நாம் செய்கிற எந்த கர்மனு கூட அதை நீ கிளைம் பண்ணக்கூடாது. இது நான் பண்ணுறேன்னு கிளைம் பண்ணக்கூடாது. நான் பண்ணுறேன்னு கிளைம் பண்ணியாச்சுன்னா
ஜீவபாவம் அகங்காரம் பலமாகும். தேகபாவம் ஜீவபாவம் இதெல்லாம் சேர்ந்து அகங்காரம் இது பலமாக ஆக அதுதான் பந்தம், அதுதான் சம்சாரம். தவிர வெளியில் பாரியை இருக்கிறதுனால, பர்த்தை இருக்கிறதுனால, குழந்தை இருக்கிறதுனால அவங்கள எல்லாரும் வெறுக்க சொல்லலை. எல்லாம் அது பாட்டுக்கு அது அங்கங்கே இருக்கட்டும். ஆனால் இது எதுவுமே சத்தியம்னு நினச்சிக்காதே. இதெல்லாம் உன்னை ரட்சிக்கும், உனக்கு சாந்தி கொடுக்கும், ஆனந்தம் கொடுக்கும், ரட்சணை கொடுக்கும்னு எதிர்பார்க்கவே கூடாது. அப்போ இதெல்லாம் காணப்படுறதே காணப்படட்டும், நீயே அதினி சத்தியம்னு எடுத்துக்கிறேன், அது மேலே ஆதாரப்படுறேன். அந்த டிபெண்டன்ஸுக்கு பேர் தான் சம்சாரம். அதனால தான் அந்த நான் டிபெண்டன்ஸுக்கு பேர் தான் அசங்கம். அசங்கம் இது இப்படி இந்த மாதிரி திங்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அப்போது என்ன வழி எப்படின்னா, எதா சொன்னமே, இந்த நினைவுல பார்க்குற புத்திர தார குருஹ வித்தம் எல்லாமே கூட சொப்னவத். இது சங்கரர் எழுதுறார் பாஷ்யத்தில். இதே இந்த ஸ்லோகங்களுக்கு பாஷ்யம் எழுதும்போதே எல்லாம் ஸ்வப்ன மரீச்சி உதக மாயா கந்தர்வ நகர சமத்வாத் என்றார். இதெல்லாம் மாயா மித்யதான், சத்தியமே கிடையாது, அசல் அது ஒன்றுமே இல்லைன்னு நீ நல்ல திருடமான ஒரு நிச்சயம் மனசில் வந்தால் அதை மித்யாத்ம நிச்சயம் பண்ணக்கூட சக்தி வந்து. அதுக்கு உதாரணம் சங்கரர் பாருங்கள், சொப்பனம்னு கொடுக்குறார். இப்போ சொப்பனத்தில் எத்தனையோ பார்க்குறேன், அது ஏதாவது சத்தியம் இருக்கா என்ன? அதுக்கு அட்டாச்மெண்ட்டாக இருப்பியா என்ன? கனவுல பணம் பார்த்தேன், கனவுல யாரோ அழகான மனிதன் பார்த்தேன், ஆசைப்படுவியா? ஆசைப்பட்டு என்ன பண்ணுவேன்? கிடைக்குமா, வருமா, அந்த பணம் வருமா? இல்லை கனவுல எதுவுமே சத்தியம் இல்லை அங்கே. அதே மாதிரி தான் இங்கேயும். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த ஏற்றுக்கிறது. ஆனால் வேறே வழி இல்லை. இது எல்லாமே கூட எதுவுமே சாஸ்வதமும் கிடையாது, நித்தியமும் கிடையாது, சத்தியமும் கிடையாது. இது சும்மா ஒரு விளையாட்டு தோற்றம் அப்படின்னு மனசில் அந்த மித்யாத்வ நிச்சயம் பண்ணக்கூடிய சக்தி. அதனால தான் சொப்ன மரீச்சி உதக, மரீச்சின காணல் நீர் மாதிரி. மாயா கந்தர்வ நகரம், இந்த மாயாவி மெஜிஷியன் வந்து பலதெல்லாம் காட்டுவான். இட்ஸ் ஓன்லி இல்லாததை காட்டுவான். மனசு கனவுல கூட அப்படி தானே, எதுவுமே இல்லை, ஏதோ சும்மா பார்க்கறது, அது ஒரு விளையாட்டு. ஓகே, அப்போ அதையும் சத்தியம் எடுக்கணும். அந்த அதுக்கு சமமாக ஏற்றிக்கக்கூடிய தெளிவு அறிவு இருந்துச்சுன்னா ஞானம். அப்போதான் அப்போதான் அசங்கமாக இருக்க முடியும். ஓகே, சம்சாரத்தில் தான் இருக்கும், இந்த சரீரத்தில் தான் இருக்கும், குடும்பத்தில் தான் இருப்போம், சுற்றி நம்ம பக்கத்தில் குழந்தைகளும் நம்ம பாரியா பர்த்தா இன்லாஸ் அவுட்லாஸ் எல்லோரும் இருப்பாங்க. எதுக்கு கூட மனசில் புத்திக்கு பூர்வகமாக உள்ள சத்தியத்துவம் கொடுக்கக்கூடாது. நாடகம் ஆடணும், ட்ராமா பண்ணணும். ட்ராமா பண்ணும்போதும் ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுறவனுக்கு தெரியும் எதுவுமே சத்தியமான இல்லைன்னு, சத்தியத்துவம் கொடுக்க மாட்டான். அப்போது முதல் சாதனை லேர்ன் டு பி டிட்டாச்டு, அசங்கமாக மனசுன்னு வச்சுக்கோ. அப்போது வச்சுக்கிட்டு ஏதோ விவகாரம் பண்ணுறேன், ஆனால் பண்ணும்போதும் நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்துவவித். நான் எதுவுமே பண்ணல. யார் இந்த நானும்? அந்த நானு பற்றி இப்போ பகவான் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போது 4வது ஸ்லோகத்தில் முதல் வரியில் 2வது சாதனை கொடுக்குறாரு, 2வது வரியில் 3வது சாதனை கொடுக்குறாரு. ஸோ 4வது ஸ்லோகம் படிக்கிறோம். ததः பதம் தத்பரிமார்கிதவ்யம் யஸ்மின் கதான நிவர்த்தந்தி பூயः தமேவ சாத்யம் புருஷம் பிரபத்யே யதः பிரவృத்தி பிரசுருதா புராணி.
ஜஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த முதல் வரியில் வந்து என்ன சாதனை கொடுக்குறாருன்னா பகவானும் பிரம்ம விசாரம். சரி, இந்த லோகமெல்லாம் சொப்னமாக விசாரம் பண்ணி சொப்னத்தனை மித்யான்னு சொல்லி அதெல்லாம் அசங்கமாக இருந்துட்டு நெகேட் பண்ணிட்டோம். அப்போ நெகேட் பண்ணதுக்கப்புறம் இப்போது அன்வயம் எதுவுமே அப்புறம் அப்போ என்ன தான் திங்க் பண்ணணும், என்ன தான் செய்யணும், மைண்ட் இருக்க இன்னும் அது வந்து பிரம்ம விசாரத்தில் ஈடுபடுத்து. பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் சித்வா அசங்கத்தினால் இது மொத்தம் உலகத்தினை எடுத்து பக்கத்தில் அதை தள்ளி வை. நத்திங் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, அது சும்மா இது விவகாரத்துக்கு இருக்கட்டும். அதுக்கு பிறகு ததஹான்னா உனக்கு அழகாக அந்த உலகம் விஷயம் மொத்தத்தினி ஜகத் சம்சார விருட்சத்தின் மொத்தத்தின் அசங்கமன சஸ்திரத்தினால மைண்டில் ஐ ஜஸ்ட் கெப்ட் இட் சைடு. அது இனிமேல் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத நிலை வந்த சாதன சதுர்ஷ சம்பத் இருந்ததுக்கு பிறகு அப்படின்னு அர்த்தம். ததஹ தேர் ஆஃப்டர் தென் என்ன பண்ணும், தத் பதம் பரிமார்கிதவ்யம். தத் பதம்னா விஷ்ணோஹோ அப்படின்னா பரமாத்மா பிரம்ம சிந்தனன்னு பண்ணுறதுக்கு அந்த பிரம்மன் வந்து பரிமார்கிதவ்யம்னா ததஹான்ன பశ్చాத் சாதன சதுர்த்தி சம்பத்தி இருந்ததுக்கு பிறகு வைராக்கியம் டிட்டாச்மெண்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பரிமார்கிதவ்யம் அன்வேஷணம் ஞாத்தவ்யம் இத்தியர்த்தः என்றார் சங்கரர். அன்வேஷணம் பண்ணணுமா? பரிமார்கிதவ்யம்னா யூ மஸ்ட் என்கொயர், யூ மஸ்ட் திங்க் அபவுட். அதில் அப்போ மனசுனே பிரம்ம சிந்தனை பிரம்ம ஜானம் சத்சங்கம் ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தில் ஈடுபடுத்தணும் என்றார். பார்த்தீங்களா? ஸோ முதல் சாதனை பாஹ்ய உலக பிரபஞ்ச பொசிஷன்ஸ் ரிலேஷன்ஸ் வெஸ்ட் கார்பேஜ் ட்ரை கார்பேஜ் இது எல்லாத்தையும் பக்கத்தில் போய் குப்பை தொட்டில் வச்சுக்கும். ஓகே, ஆனால் உனக்கு எது இது முன்னாடி தொந்தரவு பண்ணுறதோ அந்த மனசுன்னு இப்போது எனக்கு இனிமேல் தொந்தரவு பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, எனக்கு பர்மனெண்ட் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அண்ட் ஹாப்பினஸுக்காக ஐ லுக் டு த ஹையர் த ஹையர் பாரமார்த்திக ஐ. அந்த சத்தியம் என்ன అనేది பரம மூலம் பரம காரணம் பரமார்த்தமான அந்த பிரம்மத்தினை நான் அன்வேஷணம் பண்ணுறேன். பரிமார்கிதவ்யம் இது என்ன பொட்டென்ஷியல் மோட். யூ மஸ்ட் நவ் என்கேஜ் யுவர் மைண்ட் இன் என்கொயரி ஆஃப் தி ட்ரூத் அப்படின்னு அர்த்தம். அப்போது அது சொல்லி பரிமார்கித்தவ்யம் எதுக்குன்னா எஸ்மின் கதா எதி கதான்னு போனதுக்கப்புறம் வச்சுக்கொண்டா எது எது எங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் வேண்டாம், எது புரிஞ்சுனதுக்கப்புறம் எது தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் அன்வேஷணை பண்ணி எஸ்மின் கதா ந நிவர்த்தந்தி பூயः மறுபடியும் உனக்கு இந்த சம்சார பயம் சம்சாரத்துக்குள்ள வர பயம் இன்னொரு சரீரம் எடுக்கிறேனே பயம் இந்த கதை இந்த கனவு இனிமே தொடர்ந்து நடக்காது, அதோட முடியும். ந நிவர்த்தந்தி பூயः யத்கத்வா எஸ்மின் கதான நிவர்த்தந்தி. இங்கன்னா கதான்னா போகிறா எங்கோ ஸ்வர்க்கம் மேலே வைகுண்டம் அதெல்லாம் நினச்சக்கூடாது. எது தெரிஞ்சினது பிறகு இனிமே இது முன்னாடி எதுக்கெல்லாம் நான் சத்தியத்துவம் கொடுத்துட்டுருக்கானோ அதே மனசு வச்சு இப்போது அதெல்லாம் மித்யாத்துவம் பண்ணிட்டேன். இந்த மைண்ட் అనేది வந்து புத்தி வந்து பரமாத்மாவுக்கு சேர்ந்தது. அந்த பரமாத்மா అనేది வந்து சத்தியம் பிரம்மம் அது நானனே தெரிஞ்சுக்கினது பிறகு மறுபடியும் இந்த சம்சாரம் உனக்கு சோக மோக பயத்தின் உருவாக்காது. இந்த
போகிறதை பற்றி சாவு பற்றி அதெல்லாம் பேசாதுங்க. அப்படி இப்போ அதான் இது புரிஞ்சிச்சுன்னா இப்போவே மோட்சம் இங்கே நவ் அண்ட் ஹியர்ன்றோம் இல்லையா? அதனால ஒன்ஸ் திஸ் நாலேஜ், இந்த வெளிச்சம் வந்ததுன்னா, தெளிவு ஏற்பட்டதுன்னா, இது தெளிவுக்கு பேர் தான் ஞானம். அவ்வளோதான். இனிமே திரும்பி இந்த அஜ்ஞானமாக இந்த மித்யா கனவாக இருக்கிற ஜெகத்துக்கு சத்தியத்துவம் கொடுக்க மாட்டேன். இதுக்கு எப்போ சத்தியத்துவம் கொடுக்கலையோ எனக்கு துக்கம் இல்லை, எனக்கு மோகம் இல்லை. மோகம் இல்லாதனால துக்கம் இல்லை, துக்கம் இல்லாதனால சோகம் இல்லை. நமக்கு வேண்டியது அதுதானே, வேறு என்னதான் வேணும்? நீ எங்கே போனால் கூட இதுதானே பார்க்குறோம். என்ன நான் கண்டுபிடிச்சாச்சுன்னா நான் யாரனே, நான் பூர்ணம், எனக்கு ஒரு ரட்சணை தேவையில்லை. ஒருக்காகவும் எனக்கு சாந்தின்னு நான் கேட்க வேண்டியதில்லை, ஆனந்தத்தின்னு கேட்க வேண்டிய. நானே ஆனந்த ஸ்வரூபம், நானே சாந்தி ஸ்வரூபம், நானே சர்வத்துக்கு ஆதாரம் ரட்சணம் கொடுக்குற எனக்குள்ளிருந்து எல்லாம் காணப்படுறது. அந்த நான் అనేది அந்த பிரம்மஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆத்மானே அதுக்கப்புறம் திரும்பி வர்றது கிடையாது. அப்படி சொல்லி 2வது வரியில இன்னொரு சாதனை கொடுக்குறாரு. 3வது சாதனை அது என்னன்னா சரணாகதி பண்ணுறது பற்றி. பார்த்தீங்களா, அடிப்படையாக ஞானத்துக்குள்ளே அந்த பக்தின்னு கூட பகவான் விடுறதில்லை. பக்தி பற்றி 12வது அத்தியாயம் பேசி முடிக்கலை. இதுக்கு தொடர்ந்து அதனால அந்த பக்தி అనేది ஞானத்துக்கு அடிப்படையாக பிரவகிக்கிற கங்கை மாதிரி த கனெக்டிங். ஏன்னா தமேவச்ச ஆத்யம் புருஷம் பிரபத்யே. அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? தம் ஏவ, தம்மன்னா இங்கே அந்த பதம், பதம் தத்து தம் அப்படின்னா எது பற்றியது என்னது? அந்த விஷ்ணுஹோரே பதம் கூட சங்கரர் ஏதாவது விஷ்ணுன்னா விசேஷண சர்வத்திர எத்திஷ்டது தத் விஷ்ணு அப்படின்னா பிரம்மம் பரமாத்மனே. அப்போது பதம் தம் பதம் இந்த அப்போ அந்த பதத்து அந்த விஷயத்திலேயே அந்த சர்வ காலங்களுக்கு ஆல்வேஸ் சங்கரநேந்திரன்னா சர்வதா அந்த பரமாத்ம ஆலோசனையோடு இருக்கிறதே, அதே தியானம் அதே சிந்தனை அப்படி இருக்கிறது. ஸோ புருஷம் தம் ஏவ ச ஆத்யம் புருஷம், அந்த பதம் பரிமார்கித்தவியம் பண்ணதில் என்னது? அது ஆத்யம் புருஷம்னா பிரைமியல் புருஷ அப்படின்னா த சோர்ஸ், த பிரம்மன், த பிரைமார்டியல் புருஷ. ஸோ ஆத்யம் புருஷம் பிரபத்தி, அந்த பிரபத்திய வார்த்தை பிரபத்தி பிரபன்னா அப்படின்னா ஐ டேக் ரெஃப்யூஜ் அப்படின்னா எனக்குள்ளே நான் ஐ வில் ரெஸ்ட் மை செல்ஃப், ஐ அபைட் இன் மை செல்ஃப், ஐ லிவ் இன் மை செல்ஃப். அந்த நான் అనేది பூர்ணம் பிரம்மம் சனாதனம் ஆத்யம் புருஷம். அது பரமாத்மான்னு பேர் கொடுத்தான். என்ன சரணாகதி பண்ணுறதுன்னா அப்போ பரமாத்மா வேறே இருந்தால் தானே நான் அவர்கிட்ட சரணாகதி பண்ணுறது. வெளியில் இருக்கிற ஏது ஏகரூப காடு தெய்வமுக்கு இல்லை. இங்கே சர்வத்திர வியாபிச்சிருக்கிற என் ஹிருதயத்தில் கூட அந்தர்யாமியாக இருக்கிற நானாவாவே இருக்கிற அந்த நானுக்கு நானும் சரணமாயிடுறேன். ஏன சர்வம் பிரவர்த்திதம் தம் சரணம் கச்சாமி. அந்தம் யாரது? சத்யம் ஞானம் ஆனந்தம் சரணம் கச்சாமி. அப்படின்னே யார் அந்த தம் எம் அப்புறம் புருஷம் இதெல்லாம் சொல்கிறேன். யதः பிரவருத்தி பிரசுருதா புராணி. யாரிலிருந்து எங்கேருந்து இது முன்னாடி சொன்னமே ஆதி அந்தம் மத்தியம் எது சரி. இந்த கனவு எங்கேருந்து காணப்படுறது? இந்த ஜகத்தனே கனவு எங்கேருந்து காணப்படுறது? எதிலோ நிற்கிறது, எதிலோ லயிச்சு போகிறதுன்னா அந்த
புருஷம் பிரபத்தி. அந்த பிரம்மம்னு நான் சரணடைகிறேன், அதே சிந்தனை பண்ணுறேன். மை அட்டென்ஷன் இஸ் ஆன் த டோட்டல் சமஷ்டி. இந்த சமஷ்டி மொத்தத்துக்கு ஆதாரமாக இருக்கிற பிரவருத்தி, இந்த ஆக்டிவிட்டீஸு, இந்த எனர்ஜி, இந்த ஆக்டிவிட்டீஸு, கிரியாசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி ஆர் எனர்ஜி பிரவருத்தி ஏதோ கனவோ நெனவோ 3 காணப்படுது. யாருக்கு? திரிஷுதாம போக்தா தேபிய விலட்சண சாட்சியாக இருக்கிற என்ன மேலே நானும் மனசனிப்போ சிந்தனை பண்ண வைப்பேன். which is பிரசுருதா புராணன்னா டைம் இம்மோரியல்லாம் இந்த விளையாட்டு நடக்கிறது. கனவு நெனவு தூக்கம், சிருஷ்டி ஸ்திதி லய, பட் ஆல் ஆர் just an appearance but not real, and I am real and I am the Brahman అని தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஐயாம் அనే வார்த்தை பகவான் உபயோகப்படுத்துறது இல்லை, அப்புறம் சொல்லுவார். ஆனால் நாம் இப்போந்தே சொல்லிட்டு வரோம். இதோட நிறுத்தணும். அடுத்த வகுப்பில் அடுத்த ஸ்லோகங்கள். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஹரி ஓம் தத்சத்.